finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ உமன்ஸ் பிரீமியர் லீக் 2024 மேட்ச் 12ஓட ரிவ்யூ தான். ஸோ இந்த மேட்ச் கிளாஷ் ஆஃப் த டைட்டன்ஸ், டெல்லி வர்சஸ் மும்பை, த டாப் 2 டீம்ஸ் ஆஃப் உமன்ஸ் பிரீமியர் லீக்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு டீமும் மோத வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாகவே இருக்கும். எப்படி இப்போ நம்ம வந்து ஒரு ஐபிஎல்ல வந்து சென்னை வர்சஸ் மும்பைனாலே அந்த ஒரு பில்டப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் உமன்ஸ் ஐபிஎல்ல டெல்லி வர்சஸ் மும்பைனா. அண்ட் செமையா இருந்துச்சு மேட்ச். அண்ட் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில நடக்குது. ஸோ இது வரைக்கும் லீக் மேட்சஸ் எல்லாமே பெங்களூர் நடந்துட்டு இருந்தது. இனிமேல் வரப்போற லீக் மேட்சஸ் எல்லாமே டெல்லியில நடக்க போகுது. அண்ட் டெல்லிக்கு அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அண்ட் இந்த மேட்ச்ல அந்த அட்வான்டேஜை சூப்பரா யூஸ் பண்ணாங்கன்னு சொல்ல முடியும். அண்ட் இனிஷியலா டாஸ் வின் பண்ண ஹர்மன்பிரீத் கௌர் இந்த மேட்ச்ல கம்பேக் ஆயிட்டாங்க. அவங்களும் வந்துட்டாங்க, இஸ்மாயிலும் வந்துட்டாங்க. ஸோ மும்பை டீம் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஸோ அவங்க டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி இப்போ எப்படி நம்ம சின்னசாமி ஸ்டேடியம் சொல்றோம் சின்ன கிரவுண்டு அப்படின்னு, டெல்லியும் வந்து பாத்தீங்கன்னா சின்ன கிரவுண்டு. அதுவும் ஒரு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ட் பவுண்டரி, கிட்டத்தட்ட 50 மீட்டர்ஸ் என்னவோ தான். ஸோ அப்படின்னு ஒரு வகையில எந்த டீம் ஆனாலும் சேஸ் பண்ணணும் தான் எதிர்பார்ப்பாங்க, டியூ எதிர்பார்ப்பாங்க. பட் மும்பைக்கு அங்கதான் ஒரு ட்விஸ்ட், கடைசியில் டியூ வரல. அது நம்ம பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்த மும்பை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயிண்ட் தான் இருப்பாங்க. ஏன்னா டெல்லி 192 for 4 அடிச்சிருக்காங்க. ஸோ என்னதான் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், 180 மேலேயே அடிச்சிட்டா உமன்ஸ் கிரிக்கெட்ல அதை சேஸ் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட் தாங்க. லைட்டா பிசு தட்டினாலும் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பனண்ட் கவுந்துருவாங்க சேசிங்லன்னு. பட் டெல்லிக்கு நீங்க மிகப்பெரிய பாராட்டுகள் தெரிவிச்சே ஆகணும். ஏன்னா ஓப்பனிங் ஸ்டாண்ட் ஃப்ரம் லேண்டிங் அண்ட் ஷஃபாலி வர்மா ஆஸ் யூஷுவல் அந்த ஒரு ஃபயரிங் ஸ்டார்ட் தான். ஷஃபாலி வர்மாக்கு ஒரு லைஃப் கிடைச்சது. பட் ஸ்டில் 12 balls 28 நல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்டு போனாங்க. அண்ட் மெக் லேனிங் 53 ரன்ஸ் பேக் டு பேக் 50s அவங்களோட ஃபார்மை கண்டினியூ பண்றாங்க. அவங்க ஒரு லெஜெண்டரி ஆஸ்திரேலியன் கேப்டன், புரியுதா அவங்களுக்கு? ஸோ அவங்களோட அந்த ஒரு ப்ரொஃபஷனல் கேம் வந்து பாத்தீங்கன்னா பக்காவா காமிச்சிட்டு இருக்காங்க லாஸ்ட் 2 games தான் சொல்ல முடியும். பட் the star of the batting lineup of Delhi Capitals, Jemima Rodrigues, 69 of 33 balls. பா என்ன இன்னிங்ஸ்ங்க. ஜென்ரலா வந்து ரோட்ரிக்ஸ் வந்து நல்ல ஒரு கிளாஸ் பிளேயர். அவங்க வந்து பயங்கர பில்டெல்லாம் இல்ல, உள்ளமா பாக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டா இருப்பாங்க, கியூட்டா விளாடுவாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா டைமிங் பேஸ் பண்ற பிளேயர் தான், பவர்லாம் கிடையாது. டைமிங் யூஸ் பண்ணி விளையாடுற பிளேயர், கொஞ்சம் லேப் ஷாட்ஸ் இந்த மாதிரி கேப்ஸ் விளாடுவாங்க. இந்த மேட்ச்ல அவங்களோட மொத்த வித்தியம் காமிச்சாங்கன்னு தான் சொல்ல முடியும். எஸ்பெஷலி அவங்க ஆஃப் சைட் ஷாட்ஸ்லாம் ஃபென்டாஸ்டிக்கா இருந்தது. ஏன்னா ஹர்மன்பிரீத் கௌர் ஃபீல்ட் செட் பண்ணியிருந்தாங்க, ரிங்ல எல்லாருமே வச்சிருந்தாங்க அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ். அவங்க ஓப்பன் பேஸ் பண்ணி எல்லா ஷாட்ஸும் விளாடுனதெல்லாம் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருந்துச்சு. அட் த சேம் டைம் மிட் விக்கெட் ஸ்ட்ரெயிட்டாலாம் 6 எல்லாம் அடிச்சாங்க. ஒரு அல்டிமேட் இந்த டே வந்து பாத்தீங்கன்னா ரோட்ரிக்ஸ் சேர்ந்தது, அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். இட்ஸ் கம் த டே பிலாங்ஸ் டு ரோட்ரிக்ஸ், அவ்வளவுதான் உண்மையா சொல்லி. ஏன்னா அவங்க விளையாடின எல்லா ஷாட்டுமே வந்து நேற்று கிளிக் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாகவும் இருந்துச்சு, டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் எஸ்பெஷலி அந்த புல் ஷாட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பிளாட்டாலாம் 6 போச்சு. விக்கெட் அந்த அளவுக்கு ட்ரூவா இருந்துச்சு. ஆக்சுவலா டெல்லி விக்கெட் ஃபென்டாஸ்டிக்கா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் பெங்களூரை கம்பேர் பண்ணும்போது இந்த விக்கெட் பியூட்டிஃபுல்லா இருந்ததுங்க பேட்டிங் விளையாட. அதை சூப்பரா ரோட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஃபென்டாஸ்டிக் 69 அடிச்சாங்க. அண்ட் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் ஒரு 192 அடிக்க முடிஞ்சது டெல்லியால. ஏன்னா ரோட்ரிக்ஸ் இன்னிங்ஸ் இல்லைன்னா மேபி அவங்க ஒரு 165 170 ஷாட் ஆயிருப்பாங்க, மேபி ஒரு 20 runs 25 runs ஷார்ட் ஆயிருப்பாங்க. பட் 192 ஃபேண்டாஸ்டிக் ஸ்கோர். அண்ட் மும்பையோட போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெருசா சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்லைங்க. எஸ், பூஜா வஸ்திராக்கர் நல்லா போட்டாங்க, 4 overs 20 runs தான் கொடுத்தாங்க, ஒரு விக்கெட் எடுத்தாங்க. ஒரு வழியா சைகா ஐஷாக்கு வந்து 4 overs கொடுத்துட்டாங்க. அவங்க சூப்பரா போட்டாங்க. ஒரு விக்கெட் தான் எடுத்திருப்பாங்க, பட் ஒரு கேட்ச் வந்திருந்தா அவங்க 2 விக்கெட் எடுத்திருப்பாங்க. அன்லக்கி, பட் ஸ்டில் சூப்பரா போட்டாங்க. ஹர்மன்பிரீத் கௌர் கேப்டனா வந்ததுக்கு அப்புறம் தான் பாருங்க சைகா ஐஷாக்கு ஃபுல் 4 overs கிடைக்குது. இதை தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். நாட்ஸ்கேவர் கேப்டன்ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா சைகா ஐஷாக்கு 2 over தான் கொடுப்பாங்க. அது ஏனே தெரியல. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு சூப்பர் போலருங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் டேக்கர், மேட்ச் வின்னர். அவங்கள போய் அண்டர் யூட்டிலைஸ் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாஜிக்கே இல்லை. ஆக்சுவலி கௌர் வந்து பாத்தீங்கன்னா கேப்டனா வந்ததுக்கு அப்புறம் அவங்க சூப்பரா யூஸ் பண்ணாங்க. சோ அது மும்பைக்கு தான் அட்வான்டேஜா போய் இறங்கும் போது எண்ட் ஆஃப் தி டே, புரியுதா உங்களுக்கு? மத்த போலர்ஸ் எல்லாருமே அடிச்சு உரிச்சிட்டாங்க. சோ இந்த டார்கெட், அதாவது உமன்ஸ் ஐபிஎல்லே 193 அடிக்கணும்னா எந்த டீம் அங்கே அடிக்க முடியுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் யாரா இருந்தாலும் மும்பை அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த டீம் வந்து ஸ்ட்ராங்கான டீம், கடைசி வரைக்கும் பேட்டிங் இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி அடிக்கணும்னு இருந்தா அது மும்பைனால மட்டும் தான் அடிக்க முடியும். ஏன்னா அவங்க கிட்ட தான் ஸ்ட்ராங்கான 11 இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் தேவைப்பட்டுச்சு. இல்ல யாஸ்டிகா பாட்டியா ஃபர்ஸ்ட் ஓவர்ல அவுட் ஆயிட்டாங்க. மரீனா கேப் சூப்பர் போல்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹியூஜ் விக்கெட் நாட்ஸ்கேவர் அவங்களும் போல்ட் ஆயிட்டாங்க ஷீகா பாண்டேவோட இன்ஸ்விங்கர்ல. அண்ட் அதுக்கப்புறம் ஹர்மன்பிரீத் கௌரும் ஃபிளிக்கார்னு சொல்லி அக்ராஸ்ல அவங்களும் டாப் ஏஜ்ல அவுட். ஆல் ஆஃப் அ சடன் 68 for 5. ஸோ முக்கியமான அந்த ஒரு 3-4 பிளேயர்ஸ் அவுட் ஆயிட்டாங்க. அண்ட் அப்பவே வந்து தெரிஞ்சிருச்சு ஓகே டெல்லி தான் வின் பண்ண போறாங்க. பட் ஸ்டில் அமன்ஜித் கௌர்ன்ற நம்ம ஒரு இந்தியன் பேட்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லா விளாடுனாங்க. 44 runs of 27 balls செமையா விளாண்டாங்க. பட் ரிக்வயர்ட் ரேட் எங்கேயோ இருந்துச்சு. பட் அவங்களோட கேம் பார்க்கறதுக்கு ஃபென்டாஸ்டிக்கா இருந்துச்சு. அண்ட் பூஜா வஸ்திராக்கரும் வந்து பாத்தீங்கன்னா போலிங்ல ஓரளவுக்கு இந்த சீசன்ல நல்லா போடுறாங்க. பட் பேட்டிங்ல கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தாங்க சொல்ல முடியும். ஏன்னா அவங்க ரொம்பவே 17 balls 21 balls 17 தான் அடிச்சாங்க. பெருசா இந்த அளவுக்கு அடிக்கல. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா
லைக் மும்பையால 169 ரன்ஸோ தான் அடிக்க முடிஞ்சது. ஸோ ஐ திங்க் 163 for 8 அவங்க. ஸோ 29 ரன்ஸ் வித்தியாசத்தில் டெல்லி வின் பண்ணி இப்போ டாப் ஆஃப் த டேபிள் 8 பாயிண்ட்ஸுக்கு போயிட்டாங்க. ஸோ டெஃபினட்டா கவுர் கொஞ்சம் டிசப்பாயிண்டடா தான் இருந்தாங்க. ஏன்னா மும்பை கிட்ட இருந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாகவே இருக்கு. அது பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல அவங்க பெருசா காமிக்கலன்னு தான் சொல்ல முடியும். டெல்லி கண்டிஷன்ஸ்க்கு அவங்க சீக்கிரமா சூட் ஆனோன்றதா பாத்தீங்கன்னா கவுர் சொல்லியிருந்தாங்க. டியூ வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் டியூ வரல. பிச்சு கொஞ்சம் ஸ்லோவா ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி. ஆமா, பிச்சு கொஞ்சம் அப்பப்போ கிரிப் ஆச்சு செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஐ திங்க் இந்த டெல்லி பிச்சில் இனிமேட்டு எந்த டீம் டாஸ் வின் பண்ணுறது ஐ திங்க் பேட்டிங் விளையாடும் நினைக்கிறேன். ஸோ பொறுத்து தான் பார்க்கணும் என்னன்னா. பட் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு இது ஹியூஜ் வின். ஏன்னா இப்போ அவங்க 8 பாயிண்ட்ஸ் டாப்ல போயிட்டாங்க. ஸோ குட் மேட்ச் தான் சொல்ல முடியும். த்ரில்லர் ஆஃப் மேட்ச் இல்லைனாலும் ஒரு நல்ல ஒரு மேட்ச் பார்த்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ உங்களோட கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.